ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கார்ன் சாண்ட்விச் வேஃபர் பண்ணலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு கார்ன் நல்லா பாயில் பண்ணிவிட்டு அது நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்சியில் போட்டு நல்லா சாஃப்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் ஹேரிக்கானை போட்டுக்கோங்க. ரெண்டையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே அதுலேயே கொஞ்சம் லைட்டாக க்ரீமுக்கு நான் க்ரீமியாக இருக்கணுன்னு இது போடுறேன், ஃப்ரெஷ் மில்க் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா அது போட்டுக்கலாம், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெறும் கார்ன் மட்டும் போட்டு கூட பண்ணலாம். அது நான் இது க்ரீமியாக இருக்கணும்னு கொஞ்சம் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பேட்டர்ன் தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ரெட்டு எடுத்துக்கோங்க. நல்லா ப்ரெட்டு எடுத்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா கொஞ்சம் சில்லி பவுடர் கூட போட்டுக்கலாம். நான் எடுத்துக்கிட்டு இது வேஃபல் மேக்கரை கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரெட்டில் இப்போ நம்ம பண்ணி வச்சுருந்த இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கமும் 2 ப்ரெட்லேயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே லைட்டாக சீஸ் போட்டுக்கோங்க. சீஸ் போட்டுட்டு இன்னும் வேணும்னா சில்லி ஃப்ளெக்ஸ் ஆரிக்கானோ போட்டுட்டு மேலே சீஸ் போட்டுக்கலாம். சீஸ் போட்டுட்டு மேலே ஒன்று வாட்டி சில்லி ஃப்ளெக்ஸ் ஆரிக்கானோ போட்டுட்டு மேலே சீஸ் போட்டுட்டு, ஆனால் இது டேஸ்ட் செம்மையாக இருந்தது. க்ரன்ச்சியாக நல்லா இருந்தது. நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்கிறதோட இதுமாரி இது வேஃபல் மேக்கரில் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணனா நல்லா க்ரன்ச்சியாக நல்லா டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. இதுமாரி ஒரு வாட்டி கார்ன் வேஃபர் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக பசங்களுக்கு டேஸ்டியாக நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது ஒன் டைமு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெங்களூர் பேபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாற்றி மாற்றி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா நம்மளுக்கு அதை கட் பண்ணி கிடச்சிரும், பாக்ஸில் வைக்கலாம். வேஃபல் கிடச்சிரும். இதை நல்லா இதுமாதிரி ஷேப்